ஆஸ்திரேலியால இந்த கிராமத்துல மக்கள் இன்னும் 1850ஆம் வருஷத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க கார் பைக்லாம் கிடையாதுங்க, குதிரை சவாரி தான். இங்க பாருங்களேன், எல்லாரும் இந்த ஆத்துல தங்கத்தை தேடிட்டு இருக்காங்க. இவங்க ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களா இல்ல இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்களா? டைம் டிராவல் நான் படத்துல தாங்க பாத்திருக்கேன், முதல் தடவையா நிஜத்துல பாக்குறேன். இன்னைக்கு நம்ம மெல்பர்ன் ஆஸ்திரேலியால இருக்க ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜ் சாவரியன் ஹில்லுக்கு தாங்க வந்திருக்கோம். 1850ஆம் வருஷம் ஆஸ்திரேலியால ஒரு தங்க சுரங்கம் இருந்த இடம் எப்படி இருந்தது, அங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இது எல்லாத்தையும் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்திரேலியால வீக்கெண்ட் வந்தாலே எங்க போலாம், ஃபேமிலியோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போங்க. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிளேஸுங்க. மெல்பர்ன் சிட்டில இருந்து ஒரு 90 மினிட்ஸ் டிரைவுங்க. போற வழிலாம் வியூஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. ரோட் ட்ரிப் லவர்ஸ்க்கு இது ஒரு செம்மையான ட்ரீட்டா இருக்குங்க. கார் இல்லைனா கூட பிரச்சனையே இல்லைங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட இந்த பிளேஸ்க்கு நீங்க வரலாம். நாங்களே பாத்தீங்கன்னா மெல்பர்ன் சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி பலராஜ் ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தாங்க நீங்க இந்த சாவரியன் ஹில்லுக்கு வந்துடலாம். லாங் வீக்கெண்ட், ஸ்கூல் ஹாலிடேஸ், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு, இல்லைனா ஒரு நார்மல் ஃபேமிலி அவுட்டிங் எதுவா இருந்தாலும் சரிங்க, இந்த பிளேஸ் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸுங்க. நீங்க இங்க ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற பிளேஸ்க்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு வராதீங்க. நீங்க இங்க வரீங்கன்னா ஃபுல் டே இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வாங்க. ஏன்னா இங்க அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்பீரியன்சஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம இப்போ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துருவோமா? இங்க நார்மல் டே பாசஸ் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் $52, அதுவே கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா $33. இங்கே ஃபேமிலி டிக்கெட்ஸும் இருக்குங்க. சில பேர் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த ப்ரைஸ் ஒர்த்துன்னு புரியுங்க. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். நிஜமாக சொல்கிறேங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே நான் செமையாக ஷாக் ஆகிட்டாங்க. நான் மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ளே வந்த எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராமத்துல மக்கள் இன்னமும் அந்த காலத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வேலை பார்க்குறவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த காலத்து காஸ்டியூம் தாங்க போட்டுட்டு இருந்தாங்க. இங்க இருக்க ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓல்ட் ஸ்டைல்ல தாங்க இருக்கு. பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஓல்டு ஆர்கிடெக்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்க ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இருக்கு. வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்த மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி இந்த குதிரை சவாரியை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருக்க மொத்த பிளேஸையும் அந்த குதிரை சவாரிலேயே கவர் பண்ணிடலாம் போலாங்க. ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. உண்மையாவே டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த இடம் போட்டோ ஷூட்டுக்கு செம ஸ்பாட்டுங்க. நீங்க இங்க எக்கச்சக்கமான போட்டோ எடுக்கலாம். எல்லாமே சும்மா சூப்பரா இருக்குங்க. இங்க ஒரு குரூப் வந்து வெட்டிங் போட்டோ ஷூட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி பிளேசஸ்லாம் படத்துல தாங்க பார்த்திருப்போம். ஆனா நம்ம அதையவே இப்படி நேர்ல பாக்குற ஃபீல் வேற லெவல் ஃபீலுங்க. இப்போ கொஞ்சம் ஹிஸ்டரியை பத்தி பேசலாமா? 1850ல இந்த விக்டோரியா ஸ்டேட்ல கோல்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்ட் வைட்ல இருந்து மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப இங்க வந்த எல்லாருக்கும் ஒரே கனவு தாங்க, கோல்டு கிடைக்கணும், நம்ம எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடணும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ ஆஸ்திரேலியா பாப்புலேஷன் கூட வேகமா இன்க்ரீஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குற சாவரியன் ஹில் தான் அந்த காலத்து கோல்ட் ரஷ் பீரியடை ரீக்ரியேட் பண்ண ஒரு ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜுங்க. இங்க இருக்கிற பில்டிங், ஷாப்ஸ், காஸ்டியூம், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த காலத்து வாழ்க்கையை காமிக்குதுங்க. நம்ம ஹிஸ்டரி புக்ல பாக்குறத விட இங்க வந்து பார்த்தாதான் அந்த பீரியட்ல எப்படி இருந்துச்சுன்னு நல்லா புரியுதுங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க ஒரு லெட்டர் போட்டு போயிடலாம். நீங்க அந்த காலத்து உடைகளை போட்டுட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ ரூம்ஸும் இருக்குங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆக்டிவிட்டியை தாங்க ட்ரை பண்ண போறோம். தங்கத்தை தேடுற வேட்டை. இந்த ஆத்துல தாங்க நம்ம தங்கத்தை தேட போறோம். அதுவும் நம்ம கையாலேயே கோல்ட தேடி கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு பேர் தாங்க கோல்டு பேனிங்னு சொல்றாங்க. சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டியை என்ஜாய் பண்றாங்க. வாட்டர்ல இருக்க சாண்டை ஃபில்டர் பண்ணிட்டு கோல்டு இருக்கான்னு பார்க்கணும். இதை ஒரு ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லாங்க.
அந்த கோல்டு ஃபிளேக்ஸ் கிடைச்சதும் மக்களோட ஃபேஸ்ல வர சந்தோஷத்தை பார்க்கணுமே, செம ஃபன்னா இருந்துச்சுங்க. நானும் களத்துல இறங்கி தீவிரமா கோல்டு தேடினேங்க. ஆனா எனக்கு வெறும் மண்ணு தாங்க கிடைச்சது. இங்க வந்தீங்கன்னா இந்த கோல்டு பேனிங் ஆக்டிவிட்டியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா தண்ணியோட சேர்த்து அந்த மண்ணையும் நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஜலிச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுல கோல்ட் ஃபிளேக்ஸ் இருக்கான்னு நம்ம பொறுமையா உட்காந்து பார்க்கணுங்க. அதுதாங்க இந்த ஆக்டிவிட்டி. இதை எல்லாரும் எவ்வளோ ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். நம்ம இப்போ இந்த கோல்ட் பேனிங் ஆக்டிவிட்டியை ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல உண்மையாவே இந்த கோல்ட் மைனிங் பண்ணின மக்களோட வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சுங்க. டெய்லி அந்த கோல்ட் மைனிங் நிலத்துல அவங்க இறங்கி இருட்டு, குளிர், அழுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த டேஞ்சரஸான ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ்றது தாங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. சில சமயத்தில் இந்த மைனிங் லொக்கேஷனே நிலச்சரிவு ஏற்பட்டு கொலாப்ஸ் ஆகுங்க. இங்கே ஆக்சிடென்ட்ஸ் ஏராளமாக நடந்திருக்குங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. சில பேருக்கு லக் அடிச்சு கோல்டு கிடச்சிருக்குங்க. ஆனால் நிறைய பேர் கையில் ஒன்றும் இல்லாமல் திரும்பி போன கதை தாங்க இருக்கு. சில பேர் இங்கே செட்டில் ஆகிட்டு ஃபார்மிங், பிஸ்னஸ் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அண்டர் கிரவுண்ட் மைனிங் டூர்ஸும் இருக்குங்க. இதுல நீங்க போனீங்கன்னா அந்த காலத்து மக்கள் சந்திச்ச அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்க. மைனிங் டூர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெட் ஹில் மைனிங். இதுக்குன்னு தனி டிக்கெட் இல்லைங்க, இது உங்களுக்கு ஃப்ரீ தான். இது பேட்ச் பை பேட்ச் தான் வந்து இந்த டூர் உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஃபர்ஸ்டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து நீங்க கிட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களாவே நடந்து வரணும், நீங்க தூக்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. இது வந்து செல்ஃப் கைடட் டூர் தாங்க. இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து அவங்க அதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் இந்த கோல்டு மைனில் மக்கள் எப்படி வந்து தங்கத்தை தேடினாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்மளுக்கு இதுக்குள்ளே காட்டுவாங்க. ஆக்சுவல் கோல்டு மைன் இருட்டாக தாங்க இருக்கும். அதனால் இந்த டூருமே வந்து நம்மளுக்கு இருட்டாக தான் இருக்கும். போகிற பாதை வாங்க போய் பார்க்கலாம். How many of you guys here? 4 adults, 2 kids. 10. Slowly da. AC போட்டுறாங்க. ஆமா. பைனருக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் சொன்னாங்க? கீழ குனிங்க. ஜி. நான் பாத்துக்கிறேன். என்ன ஒரே மர்மமான சவுண்டா வருது? எடுக்க முடியுமா? ஒரே இருட்டா இருக்குது. நம்ம இப்போ இதை ஒரு அட்ராக்ஷனாக பார்க்குறோம். ஆனால் பல பேரோட கனவு, போராட்டம், கஷ்டம் இது எல்லாமே இங்கே இருக்க சுவத்துக்கு தாங்க தெரியும். See, mining is done across riverbed in tunnels about 30 inches wide. They be timbered to protect water from unstable gravel and rock. Rich wash dirt and தெரியறலாம் தெரியல. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. இங்க பாருங்க, யாரையும் காணோம். some gold. You Lord knows. What's happening? Oh, you lost your wits or what? Look, boy, look! Oh, dear knife! I never seen such a sight, never.
£10,000. We're all rich. Today, it would be worth millions of dollars. You may now walk to the end of this tunnel and exit the mine. இங்க கைடட் கோல்ட் மைனிங் டூரும் இருக்குங்க. இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து நீங்க தனியா டிக்கெட் வாங்கணுங்க. இதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகங்க. அதனால ஆன்லைன்லயே டிக்கெட் வாங்கிடுங்க. ஏன்னா இங்க வந்துட்டு நீங்க டிக்கெட் வாங்கலாம்னு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிடைக்காதுங்க. ஒரு டிக்கெட்டுக்குமே வந்து ஒரு ஸ்லாட் டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்க கரெக்டா இங்க வந்து அசம்பிளி பாயிண்ட்ல வந்து நீங்க அசம்பிள் ஆகணும். அங்கிருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ட்ராம்ல உங்களை அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போவாங்கங்க. Before we jump on the trams, just a few safety things. Please put your head down. We both together. இங்க மேல ஏறி பார்த்தா இந்த சாவரின் ஹில் வில்லேஜ் ஃபுல்லா நல்லா சூப்பரா தெரியுதுங்க. ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, இங்க ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அழகழகா கலர்ஃபுல்லான கேண்டில்ஸ் இங்க வந்து லைவா பண்ணி காமிச்சாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளையும் அந்த கேண்டில் பண்ண வச்சாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த கேண்டிலை நீங்க காசு கொடுத்து வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். இந்த ஆக்டிவிட்டிலையும் எல்லாரும் எப்படி ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்றத பாருங்க. கிட்ஸுக்கு இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பா ரொம்ப பிடிக்குங்க. இங்க இருக்க பேக்கரியில நீங்க ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸை ட்ரை பண்ணலாம். இங்க இருக்க ஒவ்வொரு ஷாப்பும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. நம்ம கோல்டு மைனிங் டூர்ல அந்த கோல்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க கோல்டு போரிங் டூரும் இருக்குங்க. அந்த கோல்டை எப்படி உருவாக்குறாங்கன்றத காமிக்கிறாங்க. முதல்ல கோல்டை ஹை டெம்பரேச்சர்ல உருக்கி அதை ஒரு மோல்டுக்குள்ள ஊத்துறாங்கங்க. மோல்டான கோல்டு ஆரஞ்சு கலர்ல சும்மா தகன்னு மின்னுதுங்க. அதை பார்க்கவே ரொம்பவும் வியப்பா இருந்ததுங்க. Amazing thing about this metal is there is no heat coming from it. The end result. What we've got now is 24 carats. இந்த கோல்ட் போரிங் செக்ஷன் பக்கத்துல ஒரு ஷாப் இருந்ததுங்க. அங்க நீங்க வந்து சொவினியர் வாங்கலாம், அதாவது ஞாபக சின்னம். அங்க கோல்டு பாரை தூக்குற ஆக்டிவிட்டியும் இருந்தது. எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த கோல்டு பாரை தூக்குனாங்க. ஆனா யாருனாலையும் தூக்கி அந்த கண்ணாடி வழியா வெளியே எடுத்து வர முடியல. லிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லிஃப்ட் பண்ணாதே வரும். இங்க சின்னதா ஜுவல்லரி ஷாப் மாதிரி இருந்தது. அங்கேயும் மக்கள் நின்று வாங்கிட்டு இருந்தாங்கங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. அந்த காலத்துல இருந்த ஹோட்டலாங்க இது. இதுல வேலை செய்யறவங்க அந்த காலத்து உடைய அணிஞ்சிட்டு அப்படியே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலையே இதானுங்க. அந்த காலத்து ஹோட்டல் ரூம்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இன்னமும் இந்த செட்டப்லாம் அப்படியே அழகா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. இங்கே ஒரு கடையில் அந்த காலத்து காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து காசு கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மென் செக்ஷன் தனியாக, உமன் செக்ஷன் தனியாக வச்சுருந்தாங்கங்க. மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. அங்கே ரோட்டில் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கு ஃபுல்லாக கூட்டங்க.
இங்க கோல்டு நகட்ஸ்லாம் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கோல்டோட வெயிட் என்ன, அதோட விலை மதிப்பு என்ன எல்லாமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல இந்த கோல்டு மைன்ல வாழ்ந்தவங்க எந்த டென்ட்ல வாழ்ந்தாங்க எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக இங்க நிறைய செட்டப் இருந்ததுங்க. இதுதாங்க கோல்டு மைனில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். துணி துவைச்சி காய போட்டிருக்காங்க போல். இன்னொருத்தர் பத்திரிக்கார் போல், அவங்க கூட ரூம்மேட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்துல ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குங்க. வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன். If there's anything you need, come by my store. Don't worry, I'll give you credit until you find your feet. You are not the first. கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுங்க. எல்லா கிட்ஸும் ரொம்பவும் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. Swap over hands if you like. Make it easier. இந்த வில்லேஜ்குள்ளே நீங்கள் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம அவசரமாக இல்லாமல் பொறுமையாக இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் பக்கத்தில் ஃபேமிலியோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேசஸில் இதுவும் ஒன்றுங்க. கிட்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் வயசானவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வர பிளானில் இருந்தாலும் சரி, இந்த பிளேஸை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணி வைங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ரஷ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்தோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரட்டா.